வணக்கத்துடன் பிடி நியூஸ் செய்தி சேனலின் வலைதள செய்தியாளர் ஈஸ்வரன். இந்து மக்கள் கட்சியின் சார்பில் இன்று ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு நகரத்தில் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் வேலூர் கோட்ட தலைவர் எஸ்கே மோகன் அவர்கள், மாநில ஊடகப் பிரிவு தலைவர் திரு கண்ணன்ஜி அவர்கள் கலந்து கொண்டு பேருரை நிகழ்த்தினார்கள். அந்த செய்தி தொகுப்பு காணுங்கள். மாவட்ட இந்து மக்கள் கட்சி தமிழகம் சார்பில் மாவட்ட செயற்குழு நகராட்சிக்குட்பட்ட ஆற்காடு வரதராஜ பெருமாள் கோவிலில் மாவட்ட செயற்குழு நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு இந்து மக்கள் கட்சி வேலூர் கோட்ட தலைவர் எஸ்கே மோகன் முன்னிலை வகித்தார். வரவேற்புரை முன்னிலை ராணிப்பேட்டை மாவட்ட பொதுச் செயலாளர் இளங்கோ, வரவேற்புரை ஆற்காடு நகர பொதுச் செயலாளர் கார்த்தி, நகர தலைவர் ஸ்ரீனிவாசன், சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு வழிநடத்தியவர் சமூக ஊடக பிரிவு தலைவர் மாநில தலைவர் திரு ஜே கண்ணன் அவர்கள். மாவட்ட செயற்குழு கலந்து கொண்ட கட்சி நிர்வாகிகள் திருவண்ணாமலை மாவட்ட செயலாளர் சரவணன், ஆன்மீக பிரிவு மாவட்ட தலைவர் ஸ்ரீதர், இளைஞரணி மாவட்ட தலைவர் அஜித் மற்றும் சமூக ஊடக பிரிவு மாவட்ட தலைவர் சதீஷ்குமார், சமூக ஊடக பிரிவு ஆற்காடு நகர தலைவர் கார்த்தி, ஆற்காடு நகர பொறுப்பாளர் குமார் மற்றும் 9வது வார்டு கிளை தலைவர் கார்த்தி, வாலாஜா கிழக்கு ஒன்றிய தலைவர் மணிவண்ணன், வாலாஜா நகர இளைஞரணி தலைவர் கிருஷ்ணகுமார், அம்மூர் பேரூராட்சி தலைவர் ஐயப்பன், ஒன்றிய தலைவர் கணேசன், அத்திப்பட்டு கிளை தலைவர் சேட்டு, அத்திப்பட்டு கிளை செயலாளர் தயாநிதி, அம்மூர் கிளை தலைவர் பார்த்திபன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் 70க்கும் மேற்பட்டோர் மகளிரினர் சார்ந்த இந்து மக்கள் கட்சி சார்பில் செயற்குழு கூட்டம் ஆற்காடு நகரத்தில் நடைபெற்றது. இதில் கோட்ட தலைவர் எஸ்கே மோகன்ஜி அவர்களும், மாநில ஊடகப் பிரிவு தலைவர் திரு கண்ணன்ஜி அவர்களும் கலந்து கொண்டு மக்களிடையே உரையாற்றும் பொழுது, மக்களுக்கு சேவை செய்வதற்காகவே தொடங்கப்பட்டதுதான் இந்து மக்கள் கட்சி. உங்களுக்கு என்ன தேவை? வீடு இல்லையா? வீட்டு மனை இல்லையா? நன்றாக அரசு சலுகைகள் உங்களுக்கு தேவையா? அதற்கான அனைத்து அடிப்படை தேவைகளெல்லாம் ஒன்று திரட்டி உங்களுக்கு தேவையானது அனைத்தையும் இந்து மக்கள் கட்சி சார்பாக பெற்றுத்தரப்படும். அதனால் நீங்கள் அனைவரும் இந்து மக்கள் கட்சியில் உறுப்பினராக சேர்ந்து நல்ல பல வாழ்க்கையை வாழ உங்களை அன்போடு அழைக்கின்றோம் என்று பொதுமக்களிடையே சிறப்புரை ஆற்றினார்கள். மேலும் பல்வேறு தீர்மானங்களும் இந்த இந்து மக்கள் கட்சி செயற்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது.